ஒயிட் குருமா முட்டை வச்சு பண்ணிடுவோமா? டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் விட்டு பட்டை, ஏலக்காய், கிளம்பர் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி, தேங்காய், துருவின தேங்காய் போட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி அதோட கழுவி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் வாட்டர் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்து பாயில் பண்ண எக்கை உங்களுக்கு பிடிச்ச ஷேப் கட் பண்ணி அதில் போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு திருப்பி விட்டு மல்லித்தலை தூவி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, வீடே மணக்க மணக்க ஒயிட் கிரேவி. இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். இல்லை, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வரட்டா?